Okay, this is interactive participated creative learning, and the presentation is made by technical champion Gopalakrishnan, and he is along with his mentor Professor R. Surendran. So now we are proceeding with the discussion. Introduce yourself, Gopal, and we will proceed with further discussion. Sir, myself Gopalakrishnan. I have completed ME, sir. I am from Trivandrum, sir. Okay. Today we are going to see about radiation in heat and mass transfer, the part 2 theory part question, sir. Okay. Go for the first. So consider the following statement in respect of automobile engine with a thermosiphon cooling. First point, heat transfer from gas to cylinder walls takes place by convection and radiation. Most of the heat transfer from radiator to atmosphere take place by radiation. Most amount of heat transfer from radiator to atmosphere takes place by convection, and heat transfer from cylinder walls takes place by conduction and convection. So a question on the for Mohan Ram. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் லாக் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சி சார். பி பாம்பேவா கல்கட்டாவா? கல்கட்டா. கல்கட்டா 2 3 4 heat transfer from gas to cylinder wall take place by convection radiation. So option the B கொடுத்திருக்காங்க. தெர்மோசிபான் கூலிங் ரெண்டு மட்டும் வராதுன்றாங்க. என்னன்னு பாப்போம். மேல போங்க. இல்ல என்ன அப்படினா பேர் தான் ரேடியேட்டர். The most of heat transfer from radiator வந்து to atmosphere take place by radiation கிடையாது. அது பேர் தான் ரேடியேட்டர் தவிர ரேடியேட்டர்னு பேர் வச்சதுக்கு ரேடியேஷன் காரணம் கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்னா ரேடியேட்டர்னு பேர் வச்சதுக்கு வந்து ரேடியேஷன் தான் காரணம் அப்படின்னு நினைப்போம். சரியா? Yes sir. So it is a wicket taking question. It is a wicket taking question. என்ன wicket taking அப்படினா நமக்கு ரேடியேட்டர்னுக்கு பேர் வச்சது காரணம் ரேடியேஷன் மட்டும் கிடையாது. அங்க நடக்கிறது கன்வெக்ஷன். It is a misnomer. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேர் தப்பா வச்சுட்டாங்க. சரியா? பேர் வந்து கரெக்டா அந்த ரேடியேஷனுக்கு ரேடியேட்டர் வைக்கல. அது பேர் தான் ரேடியேட்டர் தவிர ஹீட் லாஸ் பை கன்வெக்ஷன். சோ 2 மட்டும் ஃபால்ஸ். சோ அதுல மூணு விஷயம் கத்துக்கிறோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கேஸ் டு சிலிண்டர் வால் வந்து கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கேஸ் வந்து சிலிண்டர் வாலுக்கு வந்து கன்வெக்ஷன் ரேடியேஷன். ஃப்ரம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரேடியேட்டர் வந்து ரேடியேட்டர் டு அட்மாஸ்பியர் வந்து கன்வெக்ஷன். அதுக்கப்புறம் சிலிண்டர் வால்ல இருந்து conduction convection. சரியா? Okay, super. Next question. Match the following. So match the following. Black body ஒரு பாடி கொடுத்திருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணனும். சண்முகம் மேட்ச் பண்ணுங்க. சண்முகம், am I audible to you? Yes sir, yes sir, yes sir. Yes, ஏதாச்சும் ஒன்னு மேட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து ஸ்பெகுலர் பாடி, டிஃப்யூஸ் பாடி ரெண்டுமே ஒயிட் பாடி தான். எஸ் சார். ஆமா, ஸ்பெகுலர் பாடியும் டிஃப்யூஸ் பாடியும் ரெண்டுமே ஒயிட் பாடி தான். சோ வந்து டிஃப்யூஸ் பாடினா சி சார். சி சார். ஆமா, டிஃப்யூஸ் சி சொல்றீங்களா? ஏ அப்போ வந்து என்ன சொல்றான்? ஏக்கு 2. ஓகே, ஆப்ஷன் விளையாடுங்க. டி டெல்லி. சோ வந்து மூவ் பண்ணுங்க மேல. So black body Delhi ஏக்கு 3 ஜீரோ ரெஃப்ளெக்டிவிட்டி. black body வந்து ஜீரோ ரெஃப்ளெக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்சர்பிலிட்டி வந்து 1, அப்ப ரெஃப்ளெக்டிவிட்டி 0, டிரான்ஸ்மிசிவிட்டி 0. சரியா? எஸ் சார். So black body க்கு அப்சர்பிலிட்டி 1, ரெஃப்ளெக்டிவிட்டி 0, டிரான்ஸ்மிசிவிட்டி 0ன்றது தெரியணும். அப்ப B க்கு 1 சொல்றான். கிரே பாடினாலே எமிசிவிட்டி does not depend on the wavelength. அது wavelength சார். வேவ்லென்த் சார்ந்து இருக்காது. அப்ப வேவ்லென்த் சார்ந்து இருக்கவனுக்கு பேர் என்ன? அவனை வந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா கலர்டு பாடின்னு சொல்லுவோம். கலர்டு பாடின்னு சொல்லுவோம். சரி, அது பஞ்சாயத்து. ஸ்பெகுலர் பாடிக்கு வந்து 2 சொல்றாங்க ஆப்ஷன். ஸ்பெகுலர்னா மிரர் லைக் ரெஃப்ளெக்ஷன். ஸ்பெகுலர்னா மிரர் லைக் ரெஃப்ளெக்ஷன். சரியா? அப்ப எஸ் வெட்டி பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்குமா ரெஃப்ளெக்ஷன்? சோ நம்ம தண்ணிக்கு கீழே போய் நின்னா எப்படி இருக்கும்? எஸ் சார், இன்வெர்ஸ் சார். ஆமா, இன்வெர்ஸா இருக்கும்ல. அந்த மாதிரி தண்ணிக்கு கீழே நிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மிரர் லைக் ரெஃப்ளெக்ஷன் ஸ்பெகுலர் பாடி. டிஃப்யூஸ் பாடிக்கு வந்து
சர்க்கிள்ல இருந்து போட்டீங்கன்னா டிஃப்யூஸ் பாடி வந்து இட் இஸ் இன்டென்சிட்டி சேம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்டென்சிட்டி சேம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. black body it absorbs 100% radiation, so reflectivity 0. gray body emissivity is constant. அத கான்ஸ்டன்ட் சொல்லலாம் இல்ல இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏர்னு சொல்லலாம். ஸ்பெகுலர் பாடி வந்து மிரர் லைக் ரிஃப்ளெக்ஷன், இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன் பர்టిక్యులர் டைரக்ஷன் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். டிஃப்யூஸ் பாடி இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன் மெனி டைரக்ஷன் சொல்லலாம், அது மட்டும் இல்லாம சேம் இன் ஆல் டைரக்ஷன் சொல்லலாம். சூப்பர். நெக்ஸ்ட் சூப்பரான क्वेश्चन. நெக்ஸ்ட் Sir, heat is mainly transferred by conduction, convection, radiation in insulated pipes carrying hot water, refrigerator, freezer coil, boiler furnace, condensation of steam in a condenser. ஆபிரகாம் கொடுங்க அந்த क्वेश्चन. ஆமா, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் क्वेश्चन. இட் இஸ் a question prone zone. பாய்லர் ஃபர்னஸ்ல வந்து பாய்லர் நடக்கும். சரியா? பாய்லர் ஃபர்னஸ்ல மூணு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபர்னஸ் வந்து வாட்டர், கன்வெக்ஷன், ரேடியேஷன், கண்டக்ஷன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபயர் டு டியூப் வந்து ஃபயர் டு டியூப் சர்ஃபேஸ் வந்து ரேடியேஷன், ஹாட் கேஸஸ் டு டியூப் சர்ஃபேஸ் வந்து கன்வெக்ஷன், அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் டியூப் சர்ஃபேஸ் வந்து கண்டக்ஷன். சரியா? எங்கெங்க இது நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சரியா? அது கேட்டது இல்ல, ஆனா இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு இன்டர்வியூ எல்லாம் பண்ணீங்கன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கரெக்டா இருக்கணும். சரியா? Okay, sir. Okay. Sir. Proceed. Next question. On a summer day, a scooter rider feels more comfortable while on move than while at a stoplight because an object in motion captures less solar radiation. Air is transparent to radiation and hence it is cooler than the body. More heat is lost by convection and radiation while in move. Air has low specific heat and hence it is cooler. Okay, இந்த கேள்வி வந்து மோகன் ராமுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சொல்லுங்க, டெக்னிக்கல் சாம்பியன். So option C, sir. Okay, go with the answer. Option C. ஏன்னா வந்து the convection is forced நகரும் போது அப்ப heat transfer coefficient is high, அதனால more it is lost, அதனால feel comfortable in motion. ஆனா இதுல மத்த ஆப்ஷன் C ன்னு சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் ஞானம் வேணும். 4 ஆப்ஷன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா less solar radiation ரொம்ப டெக்னிக்கலா சொல்லியிருக்கான். ரெண்டாவது ஆப்ஷன்ல transparent to radiation cooler than the body in technical சொல்றான். 4 ஆப்ஷன் ஆர் இஸ் லோ ஸ்பெசிபிக் ஹீட் டெக்னிக்கலா சொல்றாங்க. யாராச்சும் படிக்காம போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஓ பிஓ டிஓ தான் போடுவாங்க. சரியா? எஸ் சார். சி ஆப்ஷன் தான் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன், ஆனா அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால சி ஆப்ஷன் வந்து while in motion, force convection, H increases, heat loss increases. Super. Next question. Yes. Assertion: in a furnace, re-radiation from the walls has the same wavelength as the incident radiation from the heat source. Reason: surface at the same temperature radiate at the same wavelength. So இந்த கேள்வி வந்து சண்முகத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். சண்முகம், உங்களோட பதில வந்து சொல்லுங்க. Yes, sir. Yeah, be true, sir. Reason correct. Okay. In a furnace, the water re-radiating temperature is same as the incineration temperature. Yes, so that they emit the same wavelength. Sometimes they are also called as adiabatic wall. Super. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். அடியாபேட்டிக் வால்ன்றது எக்ஸ்ட்ரா தகவல். அடியாபேட்டிக் வால்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு பிராக்டிக்கலான எக்ஸாம். எப்பவுமே அடியாபேட்டிக் வால்னா அப்படின்னு தெரியும். அடியாபேட்டிக் வால்னா என்ன மோகன் ராம்? Heat transfer is 0, sir. அடியாபேட்டிக்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? இப்ப நமக்கு வந்து டயதெர்மிக் வால் சொல்லுவாங்க, அடியாபேட்டிக் வால் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதனால தான் போற இதுவும் வர இதுவும் சேமா இருக்கு அப்படின்றது இதுவா. Emit same wavelength. Yes, next question. Consider the following statements. For metals, the value of absorptivity is high. For non-conducting materials, reflectivity is low. For polished surfaces, reflectivity is high. For gases, reflectivity is very low. So, Abraham. Option C, sir. 1, 2, 4 3 வராதா? ஓகே, ஆன்சர் பாருங்க. B, sir. So materials such as metal, non-metal வந்து plastic or opaque except glass. Metal, non-metal, plastic, etc. are opaque except glass. The transmittivity of opaque material is 0.
So for opaque material, absorbivity plus reflectivity equal to 1, absorbivity equal to emissivity அப்படின்றதுலாம் சொல்றாங்க. So in general, emissivity of non-metal is more than the conductor. In general, emissivity of non-metal is more than the conductor. So reflectivity will be low for non-metal because both are affects. அது இது பாரு ஆப்ஷன் போ முன்னாடி போங்க, முன்னாடி கேள்வி போங்க. Bனா 3 and 4 அப்படின்னா பாலிசர்ஃபேஸ் நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் ரெஃப்ளெக்டிவிட்டி இஸ் லோ அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது வராதுன்னு சொல்றானுங்க. ஃபார் மெட்டல் தி வேல்யூ அப்சர்விட்டி அஸ் ஹைன்னு சொல்றானுங்க. அதுவும் வராதுன்றானுங்க. இப்போ நம்ம காரணத்தை பார்ப்போம். என்ன சொல்ல வரான்? மூணாவது வந்து லோ அப்சார்பிட்டி. மெட்டல் ஹாஸ் லோ அப்சார்பிட்டி, ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி. At the same time, non-conducting metal has high absorptivity and low reflectivity. So reflectivity and absorptivity is highly depend on surface structure. So polyester surface வந்து high reflectivity இருக்கும், low absorptivity இருக்கும் அப்படின்றான். Since gases mixture are volumetric phenomena, so reflectivity is low. They have high transmission ratio. எல்லாமே வந்து 1 by 1 வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான். எக்ஸ்பிளனேஷன் வந்து எல்லாமே நீட்டா வந்து டேப்லெட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், அப்பதான் ஞாபகம் வரும். சரியா? கேசஸ் ரேடியேஷன் வந்து வால்யூமெட்ரிக் ஃபினாமினான்னு சொல்றான், அதனால ரெஃப்ளெக்டிவிட்டி லோன்னு சொல்றாங்க. கேஸ பத்தி என்ன சொல்றாங்க கேள்விக்கு போங்க. reflectivity கேஸ் ரோ ஃபார் அப்ப நாலாவது ஆப்ஷன் வந்து ஃபார் கேசஸ் ரெஃப்ளெக்டிவிட்டி இஸ் லோன்றது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் நாலுத்துலயுமே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதனால 4 வந்து கண்டிப்பா வரும்ன்றது கொஞ்சம். அது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து வால்யூமெட்ரிக் ஃபினாமினா அப்படி சொல்றாங்க. சரி போங்க, எக்ஸ்பிளனேஷன் போங்க. So for gases volumetric phenomena reflective low, they have high transmission ratio. அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். கூடுதலா கேஸ பத்தி ஒரு தகவல் தெரியும்னா ஹை டிரான்ஸ்மிஷன் ரேஷியோன்றது எக்ஸ்ட்ரா தகவல். ஸோ அடுத்தது வந்து சர்ஃபேஸ் டெக்ஸ்சரை பத்தி பேசும்போது பாலிஷ் சர்ஃபேஸ் வந்து ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி அண்ட் லோ அப்சார்ப்டிவிட்டி. பாலிஷ் சர்ஃபேஸ்க்கு வந்து ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி, லோ அப்சார்ப்டிவிட்டி. இப்போ நம்ம கிளாஸ் போங்க, ப்ரீவியஸ் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, ஆனா வந்து லோ அப்சார்பிவிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, லோ அப்சார்பிவிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் சார். ஓகே, அதுக்கப்புறம் எஸ் சார், எக்ஸ்பிளனேஷன் போங்க. ஃபார் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் கேள்வி போங்க. ஃபார் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ரெஃப்ளெக்டிவிட்டி இஸ் லோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் வாங்க. ஃபார் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ரெஃப்ளெக்டிவிட்டி இஸ் லோ. இப்ப நம்ம நான் கண்டக்டிங் மெட்டீரியல் பத்தி எங்க பேசிருக்காங்க? செகண்ட் பாயிண்ட்ல in general emissivity of non metal is more than that of conductor. non conductor வந்து emissivity வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றான். So reflectivity will be low for non metal because both are opaque. அப்ப வந்து என்ன சொல்றான்? reflectivity will be low ன்னு சொல்றான். போங்க கேள்விக்கு போங்க. ஆனா ரெஃப்ளெக்டிவிட்டி லோ அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. போத் ஆர் ஒபேக்கா இருந்தா மட்டும் தான் ரெஃப்ளெக்டிவிட்டி லோன்னு சொல்றானுங்க. ஏ ஆப்ஷன் வரணும் இல்ல, அதான் இப்ப ரெஃப்ளெக்டிவிட்டி லோன்னு சொல்லிட்டான். வருவோம், அது மூணாவது ஆப்ஷன்ல பாருங்க. சோ மெட்டீரியல் ஹஸ் லோ அப்சார்பிவிட்டி அண்ட் ஹை ரெஃப்ளெக்டிவிட்டி. அட் சேம் டைம் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் ஹஸ் ஹை அப்சார்பிவிட்டி அண்ட் லோ ரெஃப்ளெக்டிவிட்டி. சோ லோ ரெஃப்ளெக்டிவிட்டின்றது ரெண்டு இடத்துலயும் பதிவு பண்ணிருக்கான். சரியா? நான் கண்டக்டிங் வந்து ரெண்டு இடத்துலயும் வந்து பதிவு பண்ணிருக்கான். சோ ஆப்ஷன் வந்து ஏ வரதுக்கு உகந்ததா இருக்கு. லோ ரெஃப்ளெக்டிவிட்டி. போங்க கேள்விக்கு போங்க. So for non-conductivity, reflectivity is low. For polysurface, reflectivity is high. For gases, reflectivity is low. அப்ப மெட்டலுக்கு மட்டும் வேல்யூ அப்சர்விட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போங்க, மெட்டலுக்கு வேல்யூ அப்சர்விட்டியை பத்தி எங்க சொல்லியிருக்கான்? மெட்டலை பத்தி எங்காச்சும் பேசியிருக்கானா? மெட்டீரியல் சச் as மெட்டல், நான் மெட்டல், எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் ஆர் ஒப்பேக் அப்படின்றான். அது அந்த எக்ஸ்பிளனேஷன் சரியா இல்ல. டிரான்ஸ்மிட்டி ஆஃப் ஒப்பேக் மெட்டீரியல், ஒப்பேக் மெட்டீரியல் பத்தி இங்க ஏன் பேசணும் அப்படின்னு தெரியல. சோ மெட்டலை பத்தி இங்க தகவல் இல்ல. அதனால 2, 3, 4. சரியா? ஆப்ஷன் வந்து 2, 3, 4 ஏன்னு மாத்திக்குங்க. ஓகே சார், பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். Sir, if a surface is pockmarked with a number of cavities, then as compared to the smooth surface, radiation will increase, nucleate boiling will increase, conduction will increase, convection will increase. போக் மார்க்கெட் சர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம் மோகன் ராம்? சார் தெரியல சார். தெரியல. இது நம்பர் ஆஃப் கேவிட்டியோட இருக்கும்ன்றானுங்க. சரியா? கம்பேர் டு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல போக் மார்க் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. நம்பர் ஆஃப் கேவிட்டி அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அதிகமாகும்? எல்லாமே அதிகம். கண்டக்ஷனா, கன்வெக்ஷனா, ரேடியேஷனா,
அப்படின்றத வந்து இது பண்றாங்க. இதுக்கு இந்த கேள்வி வந்து யாருக்கு? ஆபிரகாம் போனோம், மோகன் ராமா? ஆபிரகாம். எனக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல சார் எனக்கு. நீங்க லாக் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் நம்ம பார்க்க தான் போறோம். ஏதாச்சும் கம்ப்யூட்டர் ஜி லாக். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. சார் கேவிட்டிஸ் இருக்குனாலே நியூக்ளியேட் பாயிலிங் வரும் சார். ஏன்னா அதுல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். ஏர் பபிள் இருக்கும் சார் அதுல. அதனால நியூக்ளியேட் ரெண்டு வந்து கண்டிப்பா வரும்ன்றீங்க. அப்ப ரெண்டுனா ஏவா பியா டியா? ஓகே, அடுத்தது. எஸ் சார். சரி, ஆன்சர் பாத்துறோம். ஓகே சார். பி சார். பி. அப்ப என்ன சொல்றான்? பினா ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்துறோம். சோ பினா 1 2 4 3 வராதுன்றான். சோ கண்டக்ஷனுக்கும் அந்த கேவிட்டிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்றானுங்க. கேவிட்டி இருந்தா கன்வெக்ஷன் அதிகமாகும், நியூக்ளியேட் பாயிலிங் அதிகமாகும், ரேடியேஷன் அதிகமாகும். கண்டக்ஷனுக்கு சம்மந்தம் இல்ல, பஞ்சாயத்துல சம்மந்தம் இல்லாத கண்டக்ஷன் சொல்றாங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். The pockmark on the surface will increase the effective area of the surface. So radiation, convection both will increase. Effective area அதிகமாவதால் ரேடியேஷனும் கன்வெக்ஷனும் அதிகமாகும். In boiling, pockmark will provide site for the nucleate boiling. Encourage it. The emissivity of rough surface, pockmark is also high. So the cavity has blank space and conduction will not be beyond the cavity surface. So conduction வராதுன்னு சொல்றான். Emissivity of rough surface pockmarked surface வந்து ஹையா இருக்கும் அப்படினா ரேடியேஷன் அதிகமாகும் ஒரு காரணம். அப்புறம் ஸ்போக் மார்க்ல வேப்பர் இருக்கும் சார். ஸ்போக் மார்க்ல வேப்பர் இருக்கும் சார். வேப்பர் இருக்கிறதுனால அதுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் சார். அதனால அங்க கண்டக்ஷன் நடக்காது சார். இது ஏற்கனவே நம்ம பாயிலிங்ல பார்த்தோம் சார். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட். Hot coffee in a cup is allowed to cool. Its cooling date is measured and found to be greater than the value calculated by conduction, convection, and radiation measurements. The difference is due to properties of coffee changing with temperature, currents of airflow in the room, underestimation of the emissivity of the coffee, and evaporation. So இதுக்கான கேள்வி வந்து மோகன் ராம்க்கு. ஆப்ஷன் ஏ சார். லாக் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக், கமிட்டிங் மிஸ்டேக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹீட் லாஸ் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், எவாபரேஷன். இந்த given situation evaporation is missing. So difference in measured value and found higher value of cooling rate is due to evaporation. evaporation வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, evaporation மிஸ் பண்ணிட்டாங்க. So answer is Delhi. Nice. Next. Sir, assertion: the nose of the aeroplane is painted black. Reason: black body absorbs maximum heat. It is generated by aerodynamic heating when the plane is flying. Okay, black body is when the generated by aerodynamic heating. Nose of aeroplane painted blank அப்படின்னு சொல்றாங்க. So இந்த கேள்வி என்னது இருக்கும்? Yeah. Next. Proceed with the answer. The good observer or good emitter, the nose of a plane is painted black to emit the heat generated by aerodynamic heating, not to absorb it. So emit பண்றதுக்காக தான் நம்ம இது பண்ணிருக்கோம். இது பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா nose of aeroplane painted black உண்மைதான், ஆனா black body absorb maximum heat which is generated by இது கிடையாது அப்படின்றாங்க. எக்ஸ்பிளேஷன் வந்து A is true, R is false. ஆமா, எக்ஸ்பிளேஷன் காட்டுங்க. The nose of aeroplane is painted black to emit the heat generated to the aeroplane, not to absorb it. அங்க absorb என்ற ஒரு வார்த்தையை வச்சு பொய்யாக்கிட்டாங்க. சரியா? Sir. ஓகே, நெக்ஸ்ட். Sir, match sir. மேட்ச். அப்புறம் மேட்ச் பண்ணுங்க. சார் கிரே சர்ஃபேஸ் வந்து எமிசிவிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ்லென்த். ஓகே, பி க்கு 1 சொல்லிட்டீங்க. பி க்கு வந்து 1. அடுத்து ரேடியோசிட்டி வந்து ரேட் ஆஃப் ரேடியேஷன் லீவ் சர்ஃபேஸ். ஓகே, ரேட் அட் விச் ரேடியேஷன் லீவ் சர்ஃபேஸ். அப்ப 3 கண்டிங்க. ரெண்டு மேட்ச் பண்ணா முடிஞ்சு போச்சு.
ஏக்கு 4 வரும். டிரான்ஸ்பரன்சி டு ஷார்ட் வேவ் ரேடியேஷன். கிரேக்கு பிக்கு 1 வரும். சிக்கு வந்து எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லிமிட்டட் டு சர்டைன் வேவ்லென்த் பேண்ட்ஸ் ஆஃப் வேவ்லென்த் வரும். ரேடியேசிட்டி. அப்ப ஆப்ஷன் வந்து 4 1 2 3 4 2 ஆக்ரா. ஓகே, எஸ் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. Yes. Thank you. So, till now the sensor is as discussed and completed. So எல்லாருமே யூடியூப் பார்த்துட்டு அப்புறம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நோட்ஸ் எடுத்தாதான் வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. உங்க நோட்ஸ் வந்து அப்டேட் ஆனாதான் அடுத்த லெவல் போவீங்க. சண்முகம், ஆபிரகாம், மோகன்ராம், நீங்க நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணீங்க. அவரோட நோட்ஸ் பாருங்க. ஏதாச்சும் நோட் சாம்பிள் காட்டுங்க. ஷோ த சாம்பிள் நோட்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்க. மல்டி கலரா இருக்கணும். நீங்க நல்லா நீட்டா எடுக்கணும். அப்புறம் யூ ஹேவ் டு சப்மிட் டு த மென்டார். மென்டாருக்கு சப்மிட் பண்ணதான் நீங்க ரெஸ்பெக்டபிளா பண்ணிட்டே வருவீங்க. இல்லாட்டி பண்ண மாட்டீங்க. எப்பவுமே வந்து எந்த பண்ணாலும் மென்டாருக்கு சப்மிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் மேக் இட். சரியா? நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபின்ஸ் கண்டென்சேஷனே ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்படி இருக்கணும். நோட்ஸ் ஆனது இந்த மாதிரி இருக்கணும். அதாவது எப்படி நம்ம டிஸ்கஷன் பண்றது வந்து அப்படியே ஒன்னா நோட்டா எழுதி எப்ப கைப்பட எழுதுறீங்களோ அப்பதான் வந்து மண்டையில போகுமா. இல்ல எழுதாத எந்த ஒரு விஷயமும் மனசுக்குள்ள போகாதான். ஸோ அதனால எழுதுற பழக்கத்துக்கு ரெடி ஆகிக்குங்க. அப்புறம் அது திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. இப்ப நீங்க ஒரு கிளாஸ் முடிச்சா இப்ப லெவல் 1 ஃபுல்லா HMTக்கு முடிஞ்சுது. ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் லெவல் 1 வந்து ப்ரீவியஸ் யூடியூப் வீடியோல இருக்கு. அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் லெவல் 1 முடிச்ச பிறகு லெவல் 2 போகும். சரியா? இப்ப லெவல் 1 கொஸ்டின்ஸ் சைமல்டேனியஸா டெலிகிராம்ல குவிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பாருங்க. எல்லாமே நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க கிரியேட் பண்ணி இது விளையாட ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து ப்ராக்ரஸ் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா சூப்பரா போகும். சரியா? ஸோ யூ ஷுட் டூ இட். ஸோ இப்ப ப்ரிப்பரேஷன் வந்து ஜேர்னி. ப்ரிப்பரேஷன்ன்றது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்? எழுதுனா தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எழுதாத ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஜேர்னி. எல்லாருமே வந்து ஷார்ட் டைமா ப்ரிப்பேர் பண்றேன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, செல்ஃபி எடுக்காது. சரியா? ப்ரிப்பரேஷன்னா வந்து என்னன்னா 6 மாசம் படிக்கணும், 1 வருஷம் படிக்கணும், இல்ல 2 வருஷம் படிக்கணும், இல்ல 5 வருஷம் படிக்கணும். நான் 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா வந்து இன்னும் ஸ்ட்ரீம்லைன் ஆகுன்னு அர்த்தம். 3 மாசத்துக்குள்ள முடியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து 3 மாசத்துக்குள்ள முடியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஷுட் டூ வித் காஷியஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அடுத்த 100 டேஸ் வந்து நான் டிசிப்ளினா இருப்பேன், பிளட்ஜ் எடுத்துங்க. அடுத்த 100 டேஸும் நான் டிசிப்ளினா இருப்பேன், அடுத்த 100 டேஸும் நான் கோஆபரேட்டிவா இருப்பேன், அடுத்த 100 டேஸும் நான் ஒபீடியன்ஸா இருப்பேன் அப்படின்னா யூ கேன் அச்சீவ் இட். வேற ஷார்ட்கட் இருக்கா சார்? குறுக்க ஒரு ஷார்ட்டான சின்னதா ஒரு வழி காட்டக்கூடாதா அப்படின்னா இல்ல. வெற்றிக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. வி ஷுட் மேக் எ மிராக்கிள். மிராக்கிள்னா தினம் அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா? வாழ்க்கையில மிராக்கிள் பார்க்கணும், அற்புதத்தை பார்க்கணும்னா தினம் உழைச்சிக்கிட்டே இருந்தாதான் அற்புதத்தை பார்க்க முடியும். இப்ப வேலை கிடைச்சாலும் நீங்க உழைக்கணும். வேலை கிடைச்ச பிறகு வேலை கிடைச்சிச்சு நான் உழைக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியாது. வேலை கிடைச்சாலும் உழைக்கணும். வேலை கிடைச்சா இன்னும் தீவிரமா உழைக்கணும். சரியா? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கம்மியா உழைக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கணும். வேலை கிடைச்ச பிறகு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் உழைக்கணும். அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் வெற்றிக்கான ரகசியம் கூட. ஆனா நீங்க உழைக்கும் போது நீங்க என்ஜாய் பண்ணிட்டு உழைக்கணும். சந்தோஷத்தோட உழைச்சீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க நல்லா தெரிஞ்சீங்க. நீங்க சந்தோஷப்படாம சோகமா உழைச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து we are moving in the fluid mechanics. fluid mechanics என்ன டைட்டில் இருக்குன்னு பாருங்க. குரூப்ல வந்து ஆளுக்கு ஒரு டாபிக் இப்போ இது பண்ணி சூஸ் பண்ணீங்க. இந்த டாபிக் நான் எடுக்கிறேன், இந்த டாபிக் நான் எடுக்கிறேன். எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேடிசி பாத்தீங்கன்னா மேடிசில எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. மேடிசி புக் இல்லைன்னா வந்து அது நெட்ல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டெலிகிராம் சேனல்ல போனா புக்கே வந்து ஃப்ரீயா தான் போட்டு வச்சிருப்பானுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து கூட கிராப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு டாபிக் fluid mechanics நகர்த்த போறோம். fluid mechanics முடிச்சுட்டு அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து வெற்றிகரமா HMT முடிஞ்சதுக்கு தேங்க் ஃபார் டெக்னிக்கல் சாம்பியன் கோபாலகிருஷ்ணன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே தான் ப்ரொசீட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாத்துங்க. நல்லா ப்ராக்ரஸ் ஆயிட்டே வாங்க. அப்புறம் இதே விஷயத்த டிஸ்கஷன் டெலிகிராம்ல இதே கொஸ்டின் தான் டெஸ்டா போட போறோம். அதனால அப்ப போடும்போது தப்பு பண்ணீங்கன்னா we should discuss டெலிகிராம் குவிஸ் ஆல்சோ. அதை ஷேர் பண்ணி கூட விளையாடிக்கலாம். இப்போ எப்படி பிபிடி இது பண்ணோம், டெலிகிராம் குவிஸையும் ஷேர் பண்ணி பேசணும். ஏன்பா இது தப்பு பண்ண அப்படின்னு கூட கேட்கலாம். என்ன ஆல்ரெடி படிச்சோம்ல, பார்த்தோம்ல, இது ஏன் தப்பு பண்ண, ஏன் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த டிஸ்கஷன்ல லேர்னிங் த்ரூ டிஸ்கஷன்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணணும். நோட்ஸ் எடுக்கிறதுல இம்ப்ரூவ் ஆகணும், பிபிடில இம்ப்ரூவ் ஆகணும், டிஸ்கஷன்ல இம்ப்ரூவ் ஆகணும், குவிஸ்ல இம்ப்ரூவ் ஆகணும்,
நோட் டவுன் ஃப்ரம் மிஸ்டேக்ல இம்ப்ரூவ் ஆகணும். எல்லாத்துலயும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா தான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சக்சஸ். சக்சஸ்க்கான ஃபார்முலா வந்து ஜப்பானீஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ண மெத்தட் என்ன, கெய்சன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க். ஸோ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். யூ ஷுட் இம்ப்ரூவ் டே பை டே. நீங்க இல்ல மொத்தமா நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஒவ்வொரு நாளும் இந்த அஜித்தோட டைலாக் கேள்விப்பட்டிருக்க சண்முகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி செதுக்குனாதான் வந்து இது ஆகணும். ஒவ்வொரு நோட்ஸும் ஒவ்வொரு கிஸ்ஸும் வேற என்ன பண்றீங்க, ஒவ்வொரு பிபிடியும் நீங்களா செதுக்கணும். சரியா? தட் இஸ் தி ஜர்னி. மறந்துடாதீங்க. இதை வந்து மறந்துட்டீங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப சிரமம். அதனால பாருங்க, பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு நோட்ஸ் பவர் பேக்டா நோட்ஸை போட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம். சரியா? இப்ப நோட்ஸை போட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்பவுமே நோட்ஸ் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். நான் போய் ஷேர் பண்றேன். எங்கே ஷேர் பண்றது? இதுவா? இது கிடையாது. ஸ்டாப் ஷேர். ஸ்டாப் ஷேர். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு நோட்ஸ் வந்து ஷேர் பண்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபுல்லா முடிச்ச பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்றது இது. இந்த மாதிரி ஃபார்முலா, ஐயோ சாமி எங்கே ஓடிச்சு, இங்க இருக்கு. இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இது பண்ணணும். ஃபார்முலா அடுத்தது வந்து ஃபார்முலா சார்ட் ரெடி பண்ணணும், கிராஃபிக்கல் சார்ட் ரெடி பண்ணணும். அப்பதான் வந்து இதுவாகும் ஃபார்முலா சார்ட். ரெடி பண்ணீங்கன்னா தான் வந்து இதுவாகும். தெரியுதா நோட்ஸ்? இந்த மாதிரி வந்து அதாவது நீங்க ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 பக்கம் எழுதிட்டே வந்தீங்கன்னா 100 நாள் இது பண்ணீங்கன்னா 100 நாள் கழிச்சு உங்களோட நோட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் மிஸ் பண்ணாம பார்க்கணும். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்பதான் வந்து ரிவிஷனுக்கு அதை ஃபுல்லா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ரிவிஷனுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் எடுக்காம ரிவிஷன் பண்ண முடியாது. நோட்ஸ் இல்லாம நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால நோட்ஸ் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். எல்லார் கையிலையும் ஒரு சப்ஜெக்டா ஒரு 100 பக்கமாச்சும் நோட்ஸ் இருக்கணும், பேசிக் நோட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் லெவலுக்கு வந்து ஒரு 50 பேஜஸ் ரெடி பண்ணிக்கலாம். தேர்ட் லெவலுக்கு ஒரு 50 பேஜஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 100 பேஜ் நோட்ஸ் ரெடி பண்றோம் இல்லையா, அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்ம சக்சஸ்க்கான பாத். அப்புறம் அதை எத்தனை நாளுக்குள்ள ரிவிஷன், 100 பக்கத்தை எவ்வளவு படிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, சார் 1 மணி நேரத்துல ரிவிஷன் பண்றோம் சார் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 4 மணி நேரம் தேவைப்படலாம். ரெண்டாவது வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது 2 மணி நேரம் ஆகும். மூணாவது வாட்டி பாத்தீங்கன்னா 1 மணி நேரம். நாலாவது வாட்டி பார்த்தா 1/2 மணி நேரத்துல ரிவிஷன். சார் அப்படி பொறட்டினா ரிவிஷன் ஆயிடும் எல்லாமே. 1/2 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் முடிச்சியாப்பா? ஆமா சார் முடிச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்ப வந்து நீங்க 1/2 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிற ரெடி ஆயிடுறீங்களோ அப்பதான் என்ன ஆகும்? சாம்பியனா சார்? ஆமா, யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் a போஸ்டிங். சரியா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். 1/2 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன். ஈட்டன் மாஸ் ஆன்சர் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். தெர்மோடைனமிக்ஸ் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். இருக்கிற 13 சப்ஜெக்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன், ரிவிஷன் கம்ப்ளீட் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த போஸ்டிங். ஆனா அந்த 1/2 மணி நேரம் வரதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும். மோகன் ராம் வந்து இப்ப ரிவிஷன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, சார் ஒரு 5 மணி நேரம் ஆகுது சார் அப்படின்னா, அப்ப அடுத்த ரிவிஷன்ல தான் உனக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அடுத்த ரிவிஷன் தான் 1 மணி நேரம் ஆகும். அடுத்த ரிவிஷன் 1/2 மணி நேரம். அப்ப வந்து நீ இன்னும் 4 ரிவிஷன் பண்ணாதான் மாறும். இதான் ரிவிஷன் மெத்தடாலஜி. சரியா? நான் ரிவிஷன் பண்ண மாட்டேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? சார் எதுவுமே மைண்ட்ல இருக்கா சார்? ஆமா, அந்த கண்டென்ட் அந்த வந்து உனக்கு அந்த விஷயம் வராது. எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்றது என்னன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்ப முடிஞ்ச பிறகு இப்ப தெர்மோடைனமிக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டியா கோபாலகிருஷ்ணன்? எல்லாமே நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டியா? ஆமா சார், தினமும் ஸ்பேஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
ஆமா, அது வந்து கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஃபுல் கண்டென்ட்டும் ரிவைஸ் ஆயிட்டு எனக்கு இவ்வளவு நேரம் சால் ரிவிஷனுக்கு இவ்வளவு நேரம் சால் தெர்மோடைனமிக்ஸ் லெவல் 1 இவ்வளவு நேரம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரியா? அதே போல HMT லெவல் 1 இவ்வளவு நேரம் தேவைப்படுது. அடுத்தது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லெவல் 1, அடுத்தது தெர்மல் இன்ஜினியரிங் லெவல் 1 அந்த மாதிரி போலாம். Yes, sir. ரொம்ப ஈஸியா பண்ணலாம்ப்பா. உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியா பண்ணலாம். நல்லா பக்காவா பண்ணுங்க. எல்லாமே Yes, நீங்க sir. தான் உருவாக்குறீங்க. அதனால வந்து PPT உருவாக்குறதுக்கு சண்முகம் என்ன டாபிக் ரெடி பண்றீங்க? புக் கையில இருக்கா சண்முகத்துக்கு? என்கிட்ட வந்து புக் இல்ல சார். புக் வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு Okay, sir. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலனா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டவுன்லோட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அப்புறம் Okay, ஆர்டர் போட்டு விட்டுருங்க. ஆர்டர் போட்டு விட்டீங்கன்னா அது வந்துரும். Flipkartல, Amazonல போட்டுவீங்கன்னா ஓகே சார். அடுத்த 5 நாள்ல வீட்டுக்கு வந்துரும். சரியா? ஓகே சார். ஓகே சார். சோ என்ன புக் வாங்கணும்னு கேட்டு வாங்கிக்கங்க. ஆபிரகாம் என்ன புக் இருக்கு? எல்லா புக்கும் இங்கே வச்சுட்டு போயிருக்கீங்களா? நான் எப்பவும் ரெடி பண்றேன் சார். இல்ல சார், நான் எல்லா புக்கும் வச்சிருக்கேன் சார். வச்சிருக்கேன் சார், வீட்ல தான் சார் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. சோ வந்து எஃப்எம் வந்து நான் ஸ்டார்ட் FM ready பண்ணிருங்க. பண்றேன். எஃப்எம் வந்து கோபால் ஒரு சாப்டர் எடுத்தாருன்னா நீங்க ஒரு சாப்டர் பேரலா போங்க. மோகன்ராம், ஓகேங்க are you சார். willing to participate in this PPT presentation? எஸ் சார், ஷூர் அப்ப சார். நீங்க ஒரு சாப்டர் எடுத்துங்க. சண்முகத்து புக் வர வரைக்கும் கோபாலும் ஆபிரகாமும் மோகன்ராமும் இப்ப 3 பேரும் குரூப்ல பேசிக்கிட்டு நான் இந்த டாபிக் ரெடி பண்றேன், நான் இந்த டாபிக் ரெடி பண்றேன், நான் இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டின் இருக்கு. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா ஒரு 30 கொஸ்டின் இருக்குன்னா லெவல் 1 கொஸ்டின் மட்டும் தான். லெவல் 1னா ஒன்லி தியரி, நாட் ஃபார்முலா, நாட் சிம்பிள் ப்ராப்ளம், நாட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் 4ஆ பார்க்க போறோம். லெவல் 1, அப்புறம் வந்து சிம்பிள் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஃபார்முலா அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா, கண்டிஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ், ரிலேஷன்ஸ்லாம் அதுல ஒரு பார்ப்போம். அது மூணாவது வந்து Simple problem, sir. நாலாவது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். சரியா? இப்படிதான் சப்ஜெக்ட் அணுக போறோம். சோ 4 ரவுண்ட் வரப்போகுது. ஒரு சப்ஜெக்டே வந்து 4 ரவுண்ட் வரப்போகுது. இப்போ வந்து முதல் ரவுண்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க 2வது ரவுண்ட் வரும்போதே வந்து நீங்க ஒரு எலிஜிபிள் டு கெட் a போஸ்டிங். 3வது ரவுண்ட் வந்து கொஞ்சம் உங்களோட ஆறுதலுக்காக தான். 4வது ரவுண்ட் வரும்போது சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தானே தவிர 4வது ரவுண்ட் வந்து இது கிடையாது. ஆனா 4வது ரவுண்ட் வரும்போது முதல் 3 ரவுண்ட் ரிவிஷன்ல இருக்கணும். Yes, ஒரு sir. ரவுண்ட் முடிச்சோன்னா ஒரு ரவுண்ட் ரிவிஷன் வந்து எல்லாமே பண்ணிடணும். சரியா? Yes, sir. அத வந்து கொஞ்சம் கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா போங்க. டெய்லியும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. லேர்னிங் த்ரூ தி பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தா தனியா இருந்தோம்னா வீட்ல படிக்கலாம் தேவையில்ல, புக் எடுக்கிறது படிக்கலாம் தேவையில்ல. இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் குவிஸ் கிரியேட் பண்ணிட்டு குவிஸ் எழுதுனா அப்புறம் क्वेश्चन டிஸ்கஷன் பண்ண வச்சுக்கேன் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லெவல் 1 ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் லெவல் 2க்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லெவல் 2 முடிச்சிட்டீங்கன்னா லெவல் 3க்கு போகும்போது ரொம்ப சூப்பரா மாறிடுவீங்க. சார் ஆனா இப்ப படிக்கிறது ஈஸியா இருக்கு சார் ரொம்ப. ஆமா, ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். அதாவது ஒரு பில்டிங் பிளாக் வச்சு போறது. Yes, sir. அது மட்டும் இல்லாம இந்த லெவல் 1 முடிச்சா நீ வந்து எந்த எக்ஸாம் எழுதினா 50% மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். Yes, sir. லெவல் 2 முடிக்கும் போது 60 ஆகும். லெவல் 3 முடிக்கும் போது 80 ஆயிடும். சரியா? அப்ப 80% மார்க்னா வந்து you are eligible to get the posting. லெவல் 4 எதுக்குன்னா உன் சப்ஜெக்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.